தெலுங்கு தாய்க்கு பிறந்த மக்கள். அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தந்த தலைவர் சிவராமன் அவர்களுக்கும், அண்ணன் சுதர்சன் அவர்களுக்கும், மாமா செல்வராஜ் அவர்களுக்கும், அன்பிற்கிய உதயசங்கர் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் கல்வி தந்தை நமக்கெல்லாம் ஒரு கல்வி நிலையத்தை ஆரம்பிக்கணுங்கிற ஊக்கத்தை கொடுத்து இன்னைக்கு கல்வி நாயகனாக இருக்கக்கூடிய டாக்டர் ராமகிருஷ்ண மாமா அவர்கள் மற்றும் திருமங்கலத்தை நமது இளநாயகர்களுக்கு தலைநகரம் சொன்னால் அது திருமங்கலம் தான். அந்த திருமங்கலத்தில் கோலச்சு கொண்டிருக்கும் அருமை பாபா ஜெயராமன் அவர்களையும் மற்றும் திண்டுக்கல் நாயகர் சங்கத்தில் உள்ள ஆராசாமி அவர்களையும் மற்றும் வந்து சென்ற நமது NKK ரமேஷ் பாபா அவர்களையும் மற்றும் முன்னுரை காத்துக் கொண்டிருக்கும் KR சுசீந்திரன் அவர்களையும் அனைவரையும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் வருவதற்கான வரவேற்பை இரண்டாவது முறையாக கூறிக்கொண்டு என்னை பற்றி சில நினைவுகள். என் பேரு ஏரியார் கண்ணன். நான் திருத்தணி வசித்து வருவேன். எனக்கு பூர்வீகம் அடக்கம்பட்டி. நான் நம்ம சமுதாயத்துக்காக மணமகள் வெள்ளமநாயுடு, மணமகன் வெள்ளமநாயுடு அப்படிங்கிற திருமண தகவல் மையத்தை நடத்தி வந்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் 200க்கும் மேற்பட்ட திருமணங்களை செய்து முடித்து கொடுத்திருக்கோம். இது முற்றிலும் இலவசமா செய்யப்படுகிறது. இப்ப எல்லாருக்கும் என்ன பிரச்சனைனா, நம்ம சமுதாயத்தை விட்டு நகர்ந்து போக தொடங்கிட்டாங்க. அதுக்கு பல காரணம் இருக்கு. நம்ம மக்களோட டேட்டா, யார் வீட்டுல மணமகள் இருக்காங்க, மணமகன் இருக்காங்க தகவல் பெரிய அளவுல தெரியல. ரெண்டாவது, நம்ம மக்கள் தொகை என்ன அப்படின்னு நினைச்சிட்டோம்னா, சென்னையை பொறுத்த வரைக்கும் 8000ல இருந்து 10,000 பேர். தமிழ்நாடு முழுக்க 75,000ல இருந்து 1,00,000 பேர் தான் நம்ம இருக்கோம். இந்த சூழ்நிலையில நம்ம மைனாரிட்டியிலே மிகவும் சிறுபான்மையினர், தெலுங்கு மைனாரிட்டியிலே நம்ம தான் ரொம்ப மைனாரிட்டி. இந்த சூழ்நிலை நம்மளை வளர்த்து எடுத்து இந்த அளவுக்கு கூட நிப்பாட்டு இருக்குன்னா அதுக்கு நம்ம கல்வி தான். அதனால வருங்காலத்துல கல்வி மட்டுமே நம்மளை முன்னோக்கி செல்றோம். அதனால கல்வி வளர்ச்சிக்கு தங்களால இயன்றதை செஞ்சு மற்ற சமுதாயங்கள் மாதிரி இப்ப கம்மநாயகம்னா வேலுசாமி நாயுடு பள்ளிக்கூடங்கள், நாடார் சமுதாயம்னா நிறைய பள்ளிக்கூடங்கள். ஒரு கிறிஸ்தவனுக்கோ முஸ்லீமுக்கோ எல்லாரும் எங்கேருந்து வர்றாங்கன்னா 2 விஷயத்துல இருந்தா வருவாங்க. 1 கல்வி, 2 மருத்துவம். இந்த 2ல நம்ம கல்வியை நோக்கி ஆரம்ப கட்டத்தில் இப்பதான் போயிட்டு இருக்கோம். திருமங்கலத்துல ராஜாராம் நாயுடு பேரா மெடிக்கல் கல்லூரி ஒரு நர்சிங் காலேஜ் இருக்கு. அத மாமா தான், டாக்டர் ராமகிருஷ்ண மாமா தான் ஆரம்பிச்சு அதை வழிநடத்திட்டு இருக்காரு. ஜெயராம் பாபா அவர் தான் தலைவராக இருக்காரு. அதை மறுபடியும் மேலும் பெருசா அதை ஒரு CBSE பள்ளிக்கூடத்தையோ ஒரு கல்லூரியோ நிறுவி நமக்குன்னு ஒரு தனி முத்திரைய நமக்கான தலைநகரா இருக்க திருமங்கலத்துல பதிக்கிறோங்கிறது என்னோட ஆசை. ரெண்டாவது, நம்ம இந்த கல்யாண நிகழ்ச்சிக்காக இப்ப எல்லாரும் வாட்ஸ்அப் குரூப்ல நாங்க போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது என்ன ஆகுதுன்னா, வாட்ஸ்அப்ல புதுசா சேர்றவங்களுக்கு பழைய டேட்டாஸ் கிடைக்கிறது இல்லை. நாங்களும் அதை சிரமம் எடுத்து கேட்கறவங்களுக்கு நாங்க 30 போட்டோ 40 போட்டோ அனுப்பிச்சுதான் இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும். ஆனாலும் இப்ப புதுசா ஸ்ரீ மீனாட்சி கல்யாண மாலை அப்படின்னு ஒரு ஆப் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஆப்பும் இலவசமா தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சமுதாயத்துல என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்யணுங்கிறதுக்காக இந்த திருமண தகவல் மையத்தை இலவசமா செஞ்சுட்டு இருக்கேன். மேற்கொண்டு அது புதுசா ஆப்ல நீங்க உங்க செல்போன்ல ஆண்ட்ராய்ட்லயும் சரி iOS ஐபோன்லயும் சரி பாத்துக்கிற மாதிரி வடிவமைச்சிட்டு இருக்கேன். கூடிய விரைவில் அதை ஒரு மேடை அமைச்சு அதுல அறிமுகப்படுத்த போறேன். இதனால நம்ம மக்களுக்கு தடையில்லாத குழந்தைகளுக்கு திருமணத்தை நடத்தணுங்கிறது என்னோட ஆவல். இதுக்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைக்கணும். எல்லாரோட டேட்டாஸும் தெரியணும். அது போல என்னோட குடும்பத்துல எனக்கு 2 மகள் இருக்காங்க, ஒரு மகன் இருக்காங்க. 2 மகளும் மருத்துவர்கள் தான். அண்ணன் ராமகிருஷ்ணன் டாக்டர் அவர்களுக்கும், என் தம்பி ஜெயராம் அவர்களுக்கும் மற்றும் சிவராமன் அவர்களுக்கும், பாபா அவர்கள் அனைவருக்கும் உற்றார்களுக்கு மூத்த நாட்டை சொல்லிக்கொண்டு இதுவரைக்கும் நிகழ்ச்சியிலேயே பேசினாங்க.
ஒரே தடவை தான் பேசியிருக்கேன், அதுலயே போடா 2 வருஷம் ஜெயில். இதுல மைக்க பார்த்தாலே தன்னால அலர்ஜி வந்துருது. ఎందుకునాலும் మన సొంత వాళ్ళకు ఓ విషయాన్ని చెప్పాడు. నిస చదివిన వాళ్ళు చదివి బాగా ఉండండి, సిక్కనంగా ఉండండి. నాకు వాద్యానికి సుబ్బరామేశు వాద్యారు వాళ్ళ అయ్యను 20 வருஷம் ముందర చూడం பற்றி பத்திர பூப்பட்டில அப்படி பெத்தாயிங்க செப்ப வாத்தியாருக்கு செப்ப ஏப்பா சுப்பராம் நான் ஒரு கருத்து செப்ப இப்படி நாகரிகம் நின்ற வேகம் தான் வளர்ச்சி பெய்யவே ஒரே ஒரு கருத்து தான். இல்லைன்னு சொல்லித்த ஒரு திண்ணை உண்டாடா, తిన్నని చోటు ఉండితే ఓ పెద్ద ఆయన ముసిలి ఉండాలా అని చెప్పారు. మంచిదో చెడ్డదో లోప పోయేది బయట వచ్చేది ఆయనను కడந்து పోవాలా అంటే ఆయన అనుభవాల్లో ఏది మంచిది చెడ్డ నుంచి ఆ పెద్ద అయిన వాళ్ళకి తెలుసు. ఇప్పుడు పెద్ద అయిన వాళ్ళకి మనం వచ్చే ఎంసెస్ మర్యాద ఇయ్యాలా, మెసేజ్ చదివి శిక్షణ ఉండండి, మంచి வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்து நெச உண்டன்சி இந்நேரம் மூலம் செப்புண்ட. நன்றி, வணக்கம். நம்முடைய மக்கள் அனைவருக்கும் தெலுங்கு வருட பிறப்பு நல்வாழ்த்துக்கள். இந்த நன்னாளிலே சென்னை மாநகரிலே விளம்பநாயுடு சங்கம் என்று ஆரம்பித்துள்ளார்கள். அதனுடைய தலைவராக சகோதரர் சிவராமன், சுதர்சனம் என்ற வெங்கடசாமி நாயுடு, செல்வராஜ், உதயசங்கர் ஆகிய நிர்வாகிகள் உள்பட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு சிறப்பு விருந்தினராக வருகின்றுள்ள நம்முடைய சமுதாய காவலர் மரியாதைக்குரிய டாக்டர் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் அண்ணன் படா நாகராஜன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டமைக்கு என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அன்பார்ந்த நம்முடைய சமுதாய மக்களே, அண்ணன் படா நாகராஜ் அவர்கள் கருத்து கூறினார்கள். நம்முடைய இன மக்கள் அனைவரும் நன்றாக படித்து எவ்வாறு சிக்கனமாக வாழ வேண்டும், சிக்கனமாக வாழ்ந்தால்தான் பிற்காலத்திலே நாம் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். நம்முடைய சமுதாயம் நாயுடு சமுதாயத்திலே மிகவும் குறைந்த மக்கள் தொகை கொண்ட அடிப்படையில் உள்ள சமுதாயம். எல்லா சமுதாயத்திலே கல்வி ஒரு இது இருக்கு, கல்லூரி வச்சிருப்பாங்க, பள்ளிகள் வச்சிருப்பாங்க, எல்லா ஜாதியிலையும் நாடாரும் சரி, கிறிஸ்டின் சரி, முஸ்லீம் சரி எல்லாமே வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம வளர்நாயுடு சங்கத்துல கிட்டத்தட்ட நாங்க திருமங்கல சங்கத்தில இருந்தோம். நம்முடைய எல்கேகே நைனா டாக்டர் ராமகிருஷ்ணன் அவர்கள்லாம் சேர்ந்து திருமங்கலத்துல கட்டாம்பட்டி விளக்குல ஒரு 16 ஏக்கர்ல நிலம் வாங்கியிருக்கோம். வாங்கி அதுல ஒரு நர்சிங் காலேஜ் நடத்திட்டு இருக்கிறோம். அதை மிக பெரிய அளவுல நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னா இந்த நம்முடைய வளர்நாயுடு சங்கம் சின்ன அளவுல நம்ம இருக்கிறோம். ஆனா நமக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாம ரொம்ப ஒரு இதா இருக்கிறோம். இதெல்லாம் எல்லா சங்கங்களும் ஒண்ணு சேர்ந்து அந்த இடத்துல ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் உருவாகணும். நம்ம எல்லாம் நினைச்சா எது வேணாலும் செய்ய முடியும். சாதாரண நம்ம ஒரு கோட்டையோ கோயிலுக்கோ இல்ல கோயிலுக்கோ 1 லட்சம் 2 லட்சம் நன்கொடை கொடுக்குறோம். ஆனா ஸ்கூலுன்னு வரும்போது அதுல அந்த நன்கொடை கொடுக்கறதுக்கோ நம்ம ஏண்டா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கம் இருக்கு நம்மகிட்ட. அந்த ஏக்கம்லாம் மாறி அந்த இடத்துல விளம்பநாயுடு சமுதாய மக்களுக்கு பாக்கியப்பட்ட ராஜாராம் நாயுடு பேர்ல அந்த கல்லூரி நடந்துட்டு இருக்கு. அவர் பேரால நாம அந்த பள்ளியை உருவாக்கி திறம்பட நிர்வாகம் பண்ணணும். பெரியவர்களே, தாய்மார்களே, சேவைகளே, உங்கள் அனைவருக்கும் சிவானந்தி இன்று நடைபெறுகிறதா முப்பன விழா. ஒன்று விவாதி விழா, அடுத்து படத்திறப்பு விழா, அதற்கடுத்து நாக்கன்றைகள் வழங்கும் விழா. இன்று இந்த விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சேகர் பாபு அவர்கள் பெருமைக்குரிய அண்ணன் தலைவர் NK கொண்டசாமி அவருடைய படத்தை திறந்து இருக்கின்றார். தமிழ் திரைப்பட நட்சத்திரம் திருமதி சீதா அவர்கள் இங்கே மரக்கன்று விழா
மரக்கன்றுகளை வழங்கி கேட்டு கொடுத்திருக்கின்றார். அதற்கு திரு குருசாமி நாயுடு பங்கேற்றால் விவேகானந்த நாயுடும் திரு கைலி அவர்களோட சொந்த பங்களிப்பாகும். நான் நமது சமுதாய மக்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், ஒற்றுமை. இந்த சங்கமானது ஏன் தோல்பட்டது? ஒற்றுமையின் காரணம். ஒரு தலைவராகவோ செயலாளரோ நிர்வாகிகளோ இருப்பவர்கள் பிறரையில் அவர்களும் முன்னாள் தலைவர்கள் தானே என்று அரவணைத்து சென்றிருந்தால் இந்த சங்கம் பிரிந்திருக்காது, இன்னொரு சங்கம் இருக்காது. சங்கங்கள் பிரிந்து வாழ்ந்தால் ஒற்றுமை இல்லை. ஒன்றுபட்டால் நன்று வாழ்வு, அது நம்மிடம் இல்லை. இதே மாதிரி நேரையிலேயே 3 சங்கங்கள் இருக்கின்றன. இப்படி இருந்தால் நம்ம சமுதாயத்தில் முன்னேற்றம் அடைய முடியும். நீங்களே சிந்தித்து பாருங்கள். அனைவரும் ஒன்றுபட வேண்டும். அதுக்கடுத்து நாம் கல்வியை மிக அக்கறை எடுத்துக்கொண்டு கல்வியை நமது குழந்தைகளுக்கு சிறப்பாக படிக்க ஏற்பாடுகள் செய்து கொடுக்க வேண்டும். நான் பெருமையாக கூறுகிற நிலையத்துக்கு நமது உலக நாடுகளில் நான் தான் முதல் டாக்டர். கொஞ்சம் அமைதியா கேளுங்க. ஒரு 10 நிமிஷம் பேசுறது யாரும் கேட்கிற மாதிரி தெரியல. ஒரு 10 நிமிஷம் அமைதியா கேளுங்க. நான் ஒரு டாக்டராக எங்க வீட்டுல 6 டாக்டர்கள். சிந்திச்சு பாருங்க. நான் நினைச்சிருந்தா அவங்கள உருவாக்காம என்னையே நாமே வளர்ந்து எனக்கு என்னுடைய கடமை இல்லை என்று போயிருந்திருந்தா இந்த 5 டாக்டர்களை நான் உருவாக்கி இருக்க முடியுமா? அதனால சிறப்பாக படிப்பதற்கு அவங்களுக்கு வழித்துணையாக இருக்க வேண்டும். எனக்கே பெருமையா இருக்கிறது. அவன் டாக்டர் ஆகி அவன் ஒரு ஏஜிஸ்னா ஒரு மெடிக்கல் காலேஜில் ஹெச்ஓடியா இருப்பாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா வரணும்னு என்னோட ஆசை என் மனசுக்குள்ள இருந்தது. அவன் நீ செஞ்சு காட்டணும். அதே மாதிரி அவன் மகனை அதே மாதிரி கொண்டு வரணும். மறுமையும் டாக்டர் அவன் பையனையும் அதே மாதிரி டாக்டர் ஆகணும். அவன் மனைவியும் அதே நம்ம அந்த அலுவலகம் வேற நேரில் இருந்து அவங்க நல்லா இருக்காங்க. இது மாதிரி நம்ம ஒரு வித்திட்டால் அது முளைத்து வளர்ந்து பெரிய மரமாக பாதுகாப்பது போல பிள்ளைகளை கண்காணித்து பாதுகாத்துக் கொண்டே வரணும். அது இப்ப இந்த வாட்ஸ்அப் வந்த பிறகு, இந்த போன் வந்த பிறகு, மொபைல் போன் வந்த பிறகு அதிலே கூலி விடுகிறார்கள். அதிலிருந்து விலகி அவர்களுக்கு நிம்மதியை நடத்தி செல்ல வேண்டும். அது அந்த கல்வியெல்லாம் நம்ம சமுதாயத்தை வளர்க்க முடியுது. மீண்டும் மீண்டும் சொல்லு, கல்வி சிக்கனம் ஏற்கனவே அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். அதுக்கடுத்து ஒற்றுமை. நம்ம இனத்துக்கு இந்த சென்னையை மட்டும் சொல்லவில்லை, தமிழ்நாட்டில் ஏற்கால 1 லட்சம் பேர் தான் நம்ம தமிழ்நாடு செஞ்சு உறுப்பினர் இருக்காங்க. ஆனா அவங்க அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. சமுதாயத்துக்குன்னு சொல்லி இறங்கிடுறாங்க. ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். அதனால என்ன வரணும், சமுதாய சேவை செய்ய வரணும். எப்படி உறவுகளை தங்கை தங்கவர்களெல்லாம் அனுப்பிச்சு கொண்டு போறோமோ அது மாதிரி அனைத்து சங்கத்தில் இருக்கவங்க அனைவரையும் ஒத்து வச்சு இந்திய 2 சங்கத்தை இணையணும். அப்படி இணைஞ்சிருந்தா இன்னும் இந்த விழா சிறப்பாக இருக்கும். இதே நேரத்துல இன்னொரு இடத்துல அதே சங்கமானது விழா அங்கே போறதா இங்கே போறதா என்ற ஒரு சிறப்பான ஒரு இக்கட்டான நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் இந்த சங்க தலைவர்களிடம் கேட்டுக்கொள்வது, அந்த சங்கத்துடன் பேசி ஒற்றுமையாக இருக்க எனக்கு விரும்புகிறேன். அடுத்து அமைதியா நிகழ்ச்சி எல்லாரும் வரீங்க. அதுக்கப்புறம் உட்காந்து பெரிய பேசுங்க ஒரு 1 மணி நேரம். யுகாதி எப்படி பொங்கல்னு நம்ம வச்சு அந்த பொங்கல் சாப்பிடணுமோ அதே மாதிரி இங்க இனிப்பு, துவப்பு, கசப்பு இது மாதிரி உள்ள பழங்களை வைத்து அதை ஒரு பச்சடியாக ஆக்கி சாப்பிடுகிறோம். அதுதான் யுகாதியுடைய ஃபங்க்ஷனுடைய அர்த்தம். எப்படி ஹாப்பி நியூ இயர்னு ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுகிறோமோ அது மாதிரிதான் இந்த யுகாதி விழா. இந்த படத்திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. அவர் என்.கே. குண்டல்சாமி நாயகர் அவர்கள் எனது சாதருடைய தம்பி. அவர் ஒரு சிறந்த ஆன்மீகவாதி. அவருடைய ஊர்ல 2 கோயில் இருக்கு. முனியாண்டி கோயில், 2 பெருமாள் கோயில். முனியாண்டி கோயிலுக்கு
நிறைய அவர் பையன் 2 பையன்கள் கூட பணத்தையும் கொடுத்து அந்த விளையாட்டு சிறப்பாக பராமரித்து வருகிறார்கள். அதற்கு கடைசி வரையும் அவர் தலைவராக இருந்தார். அடுத்து என்கேவி குழுமம், என்கே வரவராஜு ஆகிய 3 சேர்ந்து அந்த குடும்பம் ஒரு பெருமாள் இருக்கிறார்கள். அதுவும் சிறப்பாக பராமரிக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. அதனால் தான் அவரை ஆன்மீகவாதி என்று நான் சொன்னேன். அடுத்து கல்விமான், அவர் குறைவுகள்னு சொல்லலாம். மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரிக்கு அவர் 2 முறை தலைவராக இருந்தார். அந்த 6 வருடங்களில் அது ஆரம்பித்த நிலை பல கஷ்டம் ரொம்ப இருந்தது. கட்டணங்கத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த நேரத்தில் அவர் பெரும் பங்களிப்பு கொடுத்து தலைவராக இருக்கும் பொழுது அந்த மன்னர்கள் திருமலை நாயக்கர் கல்லூரியில கொஞ்சம் நல்லா கொண்டு வந்தார். அந்த இடம் கொடுத்தவர் டிஃபென்ஸ் லேண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அன்னைக்கு ஜனாதிபதியா இருந்த வெங்கட்ராமன் அவர்களையும் பிரதமராக இருந்த திருமதி இந்திரா காந்தி அவர்களையும் பிரம்மானந்த ரெட்டி டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர்களையும் நேராக சென்று பார்த்து கே ராஜாராமன் அவர்கள் அந்த இடத்தை டிஃபென்ஸ் லேண்டை 28 ஏக்கர் வாங்கினார். அதுக்கடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு 7.5 ஏக்கரை அப்பொழுது அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அவரிடமும் பிடபிள்யூடி மினிஸ்டராக கருணாநிதி கலைஞர் இருந்தார். அவரிடையும் சென்று ஒரு 7.5 ஏக்கர் வாங்கினார்கள். ஸோ அந்த இடத்துல தான் இப்ப மிக சிறப்பாக இந்த துணை நாயக்கர் கல்லூரி நடந்து கொண்டிருக்கிறது. அதன் உபதலைவராக தம்பி திருமங்கலம் ஜெயராமன் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த ஆட்சிக்குழு உறுப்பினராக நான் இருக்கின்றேன். இன்னும் நம்ம இடத்துல 4-5 பேரு அந்த உறுப்பினராக இருக்காங்க. மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அவர் டொனேஷன் கொடுத்தாரு. ஸோ அது ஒரு பெரிய இதாக இருந்தது. அடுத்தது அவர் இது தவிர இங்க செங்கல்பட்டு கிட்ட அவருக்கு ஒரு 25 ஏக்கர் நிலமையில் இருந்தாரு. அந்த இடத்துல ஒரு குடிநீர் கட்டி அதன் மூலம் அந்த கிராமத்துக்கு தண்ணீர் சப்ளை செஞ்சுட்டு இருந்தாரு. அங்க இருக்கிற ஒரு கோயிலை உருவாக்கினார். அந்த கோயிலுக்கும் அவர் அலங்காவலராக இருந்து அந்த இது மாதிரி பல சேவைகளை செய்திருக்கின்றார். அவருடைய பல திறப்புகளாக இந்த யுகாதி விழாவும் சேர்ந்து நானும் பங்கு பெற செய்த நிர்வாகிகளுக்கு நிதி காணிக்கையாக்குது. அடுத்து மரக்கன்றுகள் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவுன்னா எதற்காக எடுக்கிறதுனா நம்ம அப்பப்போ பேசணும். இந்த மாதிரி நம்ம ஒரு சான்ஸே நமக்கு கிடைக்காது. அதனால நம்ம ஒற்றுமையா இருந்து நம்ம சொந்த வாழ்க்கையையும் சமுதாயத்தையும் வரணும்னா நீங்க எல்லாம் உழைக்கணும். நற்பணிகள் பல செய்யணும். அந்த மகளிர் குழு சிறப்பாக செய்யலாம். அவங்க ஈடுபட்டாதான் அந்த விழாவும் சரி அந்த நிகழ்வும் சரி சரியாக இருக்கும். நல்லா படிக்க வைங்க உங்க குழந்தைகளை, நல்லா வளருங்க. நம்ம சமுதாயம் வளர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் ஒத்துழைப்பையும் உங்கள் ஆக்கப்பூர்வ ஈடுபாடையும் வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இந்த முறையை நம்ம சிறப்பாக பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு சங்கமத்தை இன்னும் நல்லா, இந்த விழாவை இன்னும் நல்லா நடைபெற்றலாம் அப்படிங்கிற இது என்னுடைய கருத்து. இதுக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த இதை இன்னும் நல்லா இந்த சங்கத்தை நடத்துவதற்கு அவங்க ஒரு விண்ணப்ப படிவம் ஒண்ணு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதை தயவுசெய்து எல்லா பேரும் பூர்த்தி செய்து அதை கொடுத்தீங்கன்னா நம்ம இப்ப ஏன்னா இந்த நகர்ல எவ்வளவு பேர் நம்ம சங்கத்தை சேர்ந்தவர்கள் வெள்ளமநாய் சங்கத்தை சேர்ந்தவர் இருக்காங்கிற ஒரு டேட்டா பேஸ் கரெக்டாக தெரியும். அதனால அந்த விண்ணப்பத்தை தயவுசெய்து எல்லாம் பூர்த்தி கொடுங்க. இது குறித்து விவரமான விளக்கங்கள் இன்னும் தரப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு வாழ்த்து எனக்கு இந்த ஒரு நிறைய வாய்ப்பை அமைத்து கொடுத்த இந்த சங்க நிர்வாக அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உபாதி வாழ்த்துக்களை உங்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு படிங்க. லேடிஸ் 2-3 பேர் யாராவது ஏற்ற முடியும் டைம்ல. அடுத்து புலவர் ஜெயா தங்கராஜ் அவர்கள் ஒரு 10 நிமிஷம் கவிதையோடு நம்மளுடைய கருத்துக்களை சொல்வார். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியுடன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று யுகாதி திருவிழா மிகவும் அருமையான ஒரு விழா. நமக்கென்று பிறந்த ஒதித்த இன்று நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்ற விழா. இவ்விழாவில் நாம் இன்று இங்கு ஒன்று கூடி இருக்கிறோம் என்று சொன்னால் பலருடைய செயல்பாடுகள், ஒற்றுமை, அவர்கள் எல்லோரும் ஒழுங்கு பாடுபட்டு கொண்டு இல்லங்களோடு ஓடோடி வந்து மழை என்றும் வெயில் என்றும் பாராமல் அவர்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் வந்து நம்மளை அன்போடு அழைத்த அந்த திருநாள் தான் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற யுகாதி விழா. இந்த விழாவுக்கு நீங்க வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் மீண்டும் எனது நன்றியையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழா அனைத்து சங்கங்களும் ஒன்று சேர வேண்டும். நாம் எல்லோருமே ஒன்று சேர்ந்து இந்த மாநிலத்தில் நம்முடைய கூட்டம், நம்முடைய ஒற்றுமை எவ்வளவு பெரியது என்று எடுத்துக்காட்ட வேண்டும். நமக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும், அடையாளம் வேண்டும். அந்த அடையாளம் என்னவென்று சொன்னால் ஒற்றுமைதான். ஒன்று கூடி தேர் இழுக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் நமது எல்லோருமே வாழ்த்துக்கள் பாடுவதோடு அனைவரும் கைதட்டி ஒழுங்கு இணைந்து வாழ வேண்டும், சேர வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவா. இருந்த போதும் என்னை இங்கு பேச சொன்னார்கள். இங்கு வந்திருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஒரு சிறு கவிதையாக தான் இந்த யுகாதி விழாவினை வைத்துக் கொண்டிருக்கின்றேன். அதை இப்போது உங்கள் முன் வாசித்து விடுகின்றேன். சென்னை பெருநகர் வெலமநாயுடு சங்கமம் 2025 யுகாதி விழா நாள் 30/3/2025 ஞாயிற்றுக்கிழமை. யுகாதி விழா இது யுகாதி விழா மட்டுமல்ல, இங்கு கூடியிருக்கின்ற நம்முடைய குடும்ப விழாவும் கூட. எழுச்சியுறும் சென்னை எடுக்கும் யுகாதி விழா, எழுச்சியுறும் சென்னை எடுக்கும் யுகாதி விழா. இவ்விழா மகிழ்ச்சியுறும் சென்னை பெருநகர் வெலமநாயுடு சங்கமம் விழா. இவ்விழா மகிழ்ச்சியுறும் சென்னை பெருநகர் வெலமநாயுடு சங்கமம் எடுக்கும் விழா. தொண்டாலே தொடங்கி தொடர் வரலாறாய் கொண்டாடும் தூய விழா. புன்னகை பூக்கும் புலவர்கள் போற்றும் புதிய இலக்கிய விழா. மணக்கும் இன்ப விழா, எழில் மணக்கும் இன்ப விழா. இளமை தொண்டால் இரவும் பகலும் லட்சியம் படைக்க தொண்டு செய்பவர்களின் ஈடில்லா உழைப்பால் எழுந்த விழா. சங்க வளர்ச்சி பணியே தம் வாழ்வின் பணி என்று தளர்வு இன்றி சங்கம் பணியாற்றும் தலைவர்கள், செயலாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள் குழு கண்ட இன்ப விழா. மகளிர் அனைவரும் மாண்புடனே கொண்டாடும் குடும்ப விழாவும் ஆகும். கள்ளம் கபடமற்ற குழந்தைகள் காணும் சிங்கார விழா. கள்ளம் கபடமற்ற குழந்தைகள் காணும் சிங்கார விழா. இளைஞர்கள் கடமையாற்ற, இளைஞர்கள் அனைவரும் கடமையாற்ற கண்ணியமான விழா. பெரியோர்கள் போற்றும் மகிழ்வு பொங்கும் விழா. பெரியோர்கள் போற்றும் மகிழ்வு பொங்கும் விழா. கற்றோரும் மற்றோரும் புகழ்ந்திடும் முத்தான விழா. கற்றோரும் மற்றோரும் புகழ்ந்திடும் முத்தான விழா. சான்றோர் நினைவுக்கு படங்கள் வைத்து தகவுடையோர் வரலாற்றை எடுத்துரைத்த சங்கமம். சான்றோர் திருவுருவ படங்களை வைத்து தகவுடையோர் வரலாற்றை எடுத்துரைத்த சங்கமம். அறிஞர் பலரை வரவழைத்து கிழிஞ்சுவை நற்சொலிவால் பண்பை ஊட்டிய சங்கமம். அறிஞர் பலரை வரவழைத்து கிழிஞ்சுவை நற்சொற்பொழிவால் பண்பை ஊட்டிய சங்கமம். காலங்கள் மாறினாலும் காலத்தால் என்றும் ஒரு வளரும் சங்கமம்.
காலங்கள் மாறினாலும் காலத்தால் என்றும் வளரும் சங்கமம். நாளத்தின் மக்களுக்கோ பாவனம் வீச வாழ்த்துகின்றேன். பாராட்டும் நோக்கம் எனக்குண்டு, பாராட்டும் நோக்கம் எனக்குண்டு. இவர்களை எல்லாம் பாராட்டும் நோக்கம் எனக்குண்டு. பாராட்ட சீராட்ட நான் எதற்கு, பாராட்ட சீராட்ட நான் எதற்கு? ஊராட்டும் உலகாட்டும் உங்களை போல் நல்லவர்களால், ஊராட்டும் உலகாட்டும் உங்களை போல் நல்லவர்களால் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், மலர்கள் தமிழர்கள் வாழ்க வாழ்கவே. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வெங்கடசாமி. என்னுடைய சொந்த ஊர் ரங்கசமுத்திரம். ஹலோ, அனைவரும் சிறிது அமைதியாக்கப்படி கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் தயவு செய்து சிறிது அமைதி காத்து. எல்லாம் சொந்த பந்தெல்லாம் ஒரு நேரத்துல எப்பயோ ஒரு வருஷத்துல ஒரு நாள் சேர்ந்து பாக்கணும்னு ஆசைலாம் இருக்கு. நியாயம் தான். சாப்பிட்டு போது எல்லாரும் போய் உட்காந்து பேசுங்க. ஒரு 10 நிமிஷம் இருந்து கேட்டீங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரியும் நினைச்சுக்கலாம். அதனால ஒரு 10 நிமிஷம் அமைதியா இருங்க. நம்ம எல்லாருடைய அறிமுகங்களும் எல்லாரும் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை சொல்றதும் எல்லாம் கேட்டுக்கிட்டாங்கன்னா ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க வந்து ஏதாவது அடைய முடியும். சோ இதுக்கு இருக்க இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த மேடை. அப்படி இருக்கும்போது எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருந்து எல்லாம் கேட்டாங்கன்னா நல்லா இருக்கும். தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா கேளுங்க. நன்றி. என் பேரு வெங்கடசாமி. என் சொந்த ஊரு ரங்கசமுத்திரம். நான் சென்னைக்கு வந்து ஏறக்குறைய 40 வருஷம் ஆயிடுச்சு. 1981 வந்தேன். ஸோ 44 வருஷம் நான் சென்னையில இருக்கேன். ஆனா நான் சாதாரண படிச்ச ஒரு கிராஜுவேஷன் முடிச்சுட்டு இங்க சென்னைக்கு வந்து வேலைக்கு வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு நம்ம மக்களுக்கு செய்யணுங்கிறத எப்பவுமே ஒரு ஆசை இருந்தது. நான் என்னால முடியும் என்னன்னா ஊர்ல இருந்து நிறைய பேர் சென்னைக்கு கூட்டு வந்து அவங்கள ஒரு தொழில் அதிபர்களா உருவாக்கி இருக்கலாம் ஒரு சிலரை. இது தவிர எங்க ஊர்ல அந்த காலத்துல நான் சின்ன பையனா இருக்கு, எங்க ஊர்ல நான் பார்த்த வீடுகள்லாம் ஏறக்குறைய மேக்சிமம் கூரை வீடு தான். ஒரு கார வீடு ஒரு வீடு விட கிடையாது. ஆனா இன்னைக்கு எங்க கிராமத்துல ஒரே ஒரு வீடு விட, அதாவது கூரை வீடு ஒரே ஒரு வீடு விட கிடையாது. எல்லாமே கார வீடு. இதுக்கு காரணம் என்னன்னா படிப்பு. எல்லாரும் படிச்சவங்களாயிட்டாங்க. அந்த படிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது எல்லாரும் பணக்காரங்களா அல்லது படிக்கிறதுக்கு பணக்காரங்களா பிறக்கல. இருந்தாலும் அவங்க படிக்கிறதுக்கு ஒரு சில சந்தர்ப்பங்கள் அரசாங்கத்தால் உருவாக்கி தரப்பட்டது. அது என்னன்னா இந்த எஜுகேஷன் லோன். அது வந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் யாரை வேணாலும் எஜுகேஷன் லோன் வாங்கி படிக்கலாம். நான் வந்துட்டு என்னால நான் உண்மையிலேயே எங்க ஊர்ல ஒரு 60-80 பேருக்கு நான் லோன் வாங்கி கொடுத்திருக்கேன். பிரான்ச்ல முடியாதுன்னு சொன்னா கூட இந்த சென்னையில போராடி நான் வாங்கி கொடுத்திருக்கேன். எல்லாம் படிச்சிருக்காங்க, நிறைய வெளிநாடு போயிருக்காங்க. இன்னைக்கு எங்க ஊர்லயே இருக்க வீடுகள்லாம் சில கோடிகள் செலவழிச்சு வீடு கட்டின வீடுகளும் இருக்கு. பெரிய கல்யாண மண்டபம் இருக்கு, 2 இருக்கு, 2 பவுன் இருக்கு. இந்த அளவுக்கு வளர்ந்து இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து படிப்பு. ஊர்ல இருக்கவங்களுக்கு கல்வி கொடுக்கறதுக்காக எஜுகேஷன் லோன் வாங்கி கொடுத்தா இப்ப அவங்க 10 பேரை படிக்க வச்சாங்க. இன்னைக்கு அது பல மடங்கு வளர்ந்து ஊர்ல இருக்க ஏறக்குறைய எல்லாருமே வளர்ச்சி அடைஞ்ச குடும்பங்களா இருக்காங்க. ஏழைகளே இல்லாத அளவுக்கு இது ஒரு நல்ல வளர்ச்சி. இப்ப சென்னையில என்னால முடிஞ்சது என்னன்னா யாரா இருந்தாலும் ஹெல்ப் பண்ணிட்டு நான் வந்தது ஸ்ரீ சாந்தி ஆனந்த வித்யாலயான ஒரு ஸ்கூல், சிபிஎஸ்இ ஸ்கூல் ஒண்ணு திருமடி வாகனம் நடத்துறோம். அந்த ஸ்கூல்ல நான் என்னுடைய சொந்த செலவுல ஒரு 54 பேருக்கு 100% ஃபீஸ் இல்லாம 6 பேர் யூனிஃபார்ம், ஒரு ஷூ எல்லாமே கொடுத்து படிக்க வச்சிருக்கேன். இது என்னுடைய ஒரு தனிப்பட்ட இது தவிர ரோட்டரி கிளப் ஆஃப் சிங்கார சென்னையில தலைவரா இருந்துட்டு நான் இந்த சென்னையை அழகுபடுத்துற வேலைகளையும் ஒரு சில பண்ணிட்டு இருக்கேன். சரி, இது தனி. ஆனாலும் சென்னையில வாழ்ற மக்கள் நிறைய பேர் நம்ம மக்கள் இருக்கிறோம். இந்த சங்கம் அந்த சங்கம்னு பிரிஞ்சு இருந்தாலும் கூட ஒருத்தர் பழகிட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம், எல்லாம் செஞ்சிருக்கோம். ஆனா சங்கம் மாத்திரம் பிரிஞ்சிருக்கு. இது வந்து எல்லாம் ஒன்னா ஏதாவது ஒரு சிலர் முயற்சி எடுத்து ஒண்ணு சேர்த்தா நல்லது. ஒன்று கூடினால் எல்லாருக்கும் நன்மை. இது ஒண்ணு. 2வது ஒண்ணு வந்துட்டு இந்த சென்னையில் இருக்க எல்லாருடைய வீட்டு அட்ரஸ் இது சிவராம் பாபா வாங்கி வச்சிருக்காங்க. எனக்கு வந்து டேட்டாஸ் இருக்கு. அவங்க போட்டோஸ் இதெல்லாம் எடுத்து எல்லாமே ஒரு புக்காவே நம்ம போட்டு எல்லாருக்கும் கொடுத்து இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா யாருக்கு எந்த வீட்டுல பொண்ணு இருக்கு, இல்ல படிச்சிருக்காங்களா, அது இது பையன் இருக்காங்க, எல்லாமே இது பண்றதுக்கு வாய்ப்பா இருக்கும் அமையும். இது பண்றதுக்கு ஆகிற செலவு எவ்வளவு ஆனாலும் அந்த செலவை நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஸோ எல்லாருமே இது பேர் ரோஸ்டர்னு சொல்லுவாங்க.
நம்ம கிளப் ரோஸ்டர் தயாரிச்சாங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். இது ஒண்ணு. மூன்றாவது, இந்த நம்ம மக்கள் வந்து ஒன்னா பார்க்கறது செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப முயற்சி எடுத்தது சிவராம் பாபா, செல்வராஜ் பாபா, சுதர்சன் அண்ணன், இவங்களுடைய முயற்சி பெருமுயற்சி. இவங்களை வாழ்த்து வணங்கி உரை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்க எல்லா உறவுகளுக்கும் வணக்கம். மேடையில வந்து பேச சொன்னதுக்கு முதல்ல சிவராம் பாபா அவர்களுக்கு நன்றி. எல்லா உறவுகிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல. முதல்ல இல்ல, இப்ப இந்த சங்கங்கள்லாம் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு ஒரு விஷயம் எல்லாம் பேசிட்டே இருக்காங்க. தெரியல, எல்லாருமே அதுக்குள்ள கொஞ்சம் சின்ன சின்ன தகராறுகள், அவ்வளவுதான், மனஸ்தாபங்கள் இவ்வளவுதான் இருக்குது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆட்டோமேட்டிக்கா பேசி போயிட்டுக்கலாம், எல்லாம் சரியா போற விஷயங்கள் தான். அதாவது சங்கம்ன்ற வார்த்தையிலேயே பாதி கம்மு இருக்கு. அந்த கம்மு இருக்க வச்சுட்டு நம்ம எல்லாம் ஒட்டிக்கலாம். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. எல்லாம் பேசினா சரியா போயிடும். எல்லாரும் ஒட்டி சங்கமித்து நல்ல சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கிறேன். திரு வெங்கடசாமி அவருக்கு வாழ்த்துக்கிறேன். சரி, என்ன பேசுறப்பா? பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லையா? பேசாது. ஆமா, சங்கம் ஒற்றுமையா இருக்கிறதுக்கு இப்ப பாடுபட்டு இருக்க நம்ம நாயக்கருக்குள்ள நாயகர்கள் நம்ம 4 பேர் இருக்காங்க. சுதர்சன் பாபா, சிவராம் பாபா, செல்வராஜ் பாபா, அப்புறம் இன்னும் மட்டும் நிறைய உறவுகள் தெரியல. ஆனா வந்து எல்லாருமே வந்து ரொம்ப கடுமையா உழைச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வீடுகளுக்கும் போய் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது இருக்கு பாத்தீங்கன்னா, ஓய்வு பெரிய காலத்துலா அந்த ஒருங்கிணைப்பு வேலையை வந்து ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டு இருக்கீங்க. வந்து இதுக்கு ஒத்துழைப்பா வந்து நம்ம கடலூர் வசதி அவரு வந்து ரொம்ப சிறப்பா வந்து எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆக எல்லாருக்கும் வந்து நன்றி. என்னெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு எங்க இருந்து பிடிச்சு கொண்டு வந்து இருக்கிறாங்க. அதுக்கும் நன்றி. அப்ப திருமணத்தை வந்து வந்த மாப்பிள்ள ஜெயராம் இதுக்காக வந்ததுக்கு வேற என்ன பேசுற கொண்டு சும்மா கொண்டு கொண்டு அதைத்தான் பேசிட்டு இருக்கேன். இந்த விழா இந்த ஆண்டை விட அடுத்த வருடம் இன்னும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அனைவரும் அமைதியாக இருந்து இங்கு சொற்பொழிவாற்றும் சில கருத்துக்களை கேட்டுக் கொண்டால்தான் நமது இனத்தின் அடுத்த கட்டத்தை பற்றி நாம் ஒரு முடிவுக்கு எடுக்க வேண்டும். எனவே மன்றம், சங்கம் என்று சங்கமம் என்று இரு பிரிவுகளாக இன்று நாம் வடமநாடு மக்கள் பிரிந்துள்ளோம். ஆனால் அனைவரும் ஓர் இனத்தை சேர்ந்தவர்கள். நாம் யார்கிட்டையும் யாருக்காகவும் எதற்காகவும் அறிந்து போனவர்கள் கிடையாது. நமது திறமையின் அடிப்படையிலும் கல்வியின் அடிப்படையிலும் உழைப்பின் அடிப்படையிலும் முன்னேறி வந்துள்ளவர்கள் நாம். இன்றைக்கு சென்னைக்கு வந்து இவ்வளவு இடத்தில் நாம் இருக்கிறது என்றால் அதற்கு நாம் உண்மையாக உழைத்ததினாலும் படித்ததினாலும் இந்த இடத்திற்கு வந்துள்ளோம். எனவே நமது இடத்தை சேர்ந்த அனைவரும் இன்னும் ஒற்றுமையாக இருந்தால் இன்னும் பல படிகள் முன்னேற வாய்ப்பு உண்டு என்று எல்லாருக்கும் பதிவு கேட்டுக்கொள்கிறேன். எனவே இன்றைய தினம் நடைபெறும் இந்த இறுதி விழா அடுத்த ஆண்டு சீரும் சிறப்புமாக அனைவரும் ஒன்றிணைந்து சங்கமம் ஒன்று மட்டுமில்லாமல் நமது வேறு இறைவாக இருந்து சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பது அனைவருடைய ஆசையும் கருத்தும் கூட. அதை அனைவரின் சார்பாக நான் இந்த மாவட்டத்தில் எடுத்திருக்கிறேன். எனவே அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய இருக்கிறோம். அதற்கான முழு ஒத்துழைப்பும் அனைத்து இறைவர்களும் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் நமது அமைச்சர் அமைச்சர் அவர்கள் நேரில் வந்து கலந்து கொண்டதற்கு அவருக்கும் நன்றி எங்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களெல்லாம் வரவழைத்து இந்த திருவிழாவை சீரும் சிறப்பாக நடத்தின விழா குழுவினருக்கு மீண்டும் எனது நன்றி மீண்டும் ஒருவரை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சிவராமன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். தயவு செய்து அவர் முக்கியமான சில கருத்துக்களை தெரிவித்து இருக்கிறார். அனைவரும் அமைதி காத்து அந்த கருத்தை கேட்கும்படி தாழ்மையோடு கேட்கிறோம். அன்பார்ந்த சென்னை வாழ் வடமநாடு பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், அன்புமிகு சினிமா துறையை சார்ந்தவர்கள் மரக்கன்றுகளை விநியோகித்து
கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். நாங்கள் சென்னையில ஒரு 70% பேருக்கு நாங்கள் வீட்டுக்கு தான் இருந்தோம். 70% 30% எங்களால ரீச் பண்ண முடியல, அது எனக்கு தெரியும். இருந்தாலும் 70% வந்தோம். ஓரளவுக்கு வந்திருக்கிறீங்க, இன்னும் நிறைய பேர் வரல. இது எப்படின்னா இந்த சங்கமம் போன 23ல பண்ணோம், 25ல பண்றோம். இது ஏன் 2 விதமா பண்றேன்னு உங்களுக்கு ஒரு யோசனை வரலாம். அங்க போயிட்டு நீங்க வந்தவங்களும் நிறைய பேர் இருக்கிறீங்க. எங்க கஷ்டமா தான் இருக்கு, 2 பிரிவா நடத்துறது கஷ்டமா தான் இருக்கு. இப்ப கூட இந்த 30/3/2025 சங்கமம் நிகழ்ச்சியை அமைச்சர்கிட்ட போய் நாங்க அனுமதி கேட்கிறோம். அனுமதி கேட்டு அடுத்த நிமிஷம் வெளியே பாபா பதிவு போட சொல்றோம். போட்ட ஒரு பதிவு போடுறார், இந்த 30ஆம் தேதி சார்பா நடத்த போறோம் பதிவு போடுறார். அவங்க ஒரு 3 நாள் கழிச்சு எனக்கு ஒருத்தருக்கு போன் பண்றாரு. போன் பண்ணி நீங்க நாங்க வச்சிருக்கோம் நிகழ்ச்சி, நீங்க அதே பேரை வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டார். அவர் படிச்சவர் தான். நான் சொன்னேன், மாப்பிள்ள நான் ஏற்கனவே எனக்கு பதிவு போட்டோம், நீங்க ஒரு 4 நாள் கழிச்சுதான் சொல்றீங்க. வேற நாங்க வெளியில அமைச்சர் கொடுக்குறாருன்னா அந்த டேட்டு நாங்க போறோம், மண்டபம் நாங்க புக் பண்ணிட்டோம், நாங்க எப்படி மாத்த முடியும், நீங்க வேணும் மாத்திக்கலாம். இல்ல நீங்க முதல்ல வச்சிருந்தீங்கன்னா நாங்க மாத்திருப்போம், நீங்க கூப்பிட்டாலும் நாங்க வந்திருப்போம். ஆனா உங்களுக்கு மனசு இல்ல. இப்ப ஏன் 2 பிரிவா இருக்குன்னு ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலர் தெரியாம. நமக்குன்னு இந்த சொந்த சொத்து வாங்குறது 2.25 கிரவுண்ட் இடம். இதுல 12 பேர் 25,000 கொடுத்தவங்க 1987 12 பேர் 25,000 ரூபாய் கொடுத்தவங்க. 87 25,000 மதிப்பு என்னன்னு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுங்க. அப்ப கொடுத்தவங்க இதுல 12 பேர்ல 9 பேர் நம்மகிட்ட இல்ல. என்கே நாயனா கூட சமீபத்துல கிளம்பிட்டார். இதுல 3 பேர் தான் இருக்காங்க. அதுல ஒருத்தரை நம்ம இதுல போட்டு கௌரவிச்சிருக்கோம், இந்த படத்திலே கௌரவிச்சிருக்கோம். மீது 2 பேர் தான் அந்த சங்கத்துல இருக்காங்க. 25,000 போட்டு சங்கத்துக்கு இடம் வாங்கி 2.25 கிரவுண்ட் இடத்தை வித்துட்டாங்க. முதல்ல ஒரு இடம் எங்களுக்கு தெரியாம 1,10,00,000 வித்துட்டாங்க. அப்ப எங்கே இருந்தாரு, நானும் செல்வராஜன் தான் போனோம். அப்புறம் உடனே நானும் செல்வராஜனை போட்டு நாயனாட்ட போனோம். என்னன்னா இது சம்பாரிச்சு இந்த சமுதாயத்துக்காக சேர்த்து வச்ச சொத்தை 1,10,00,000 பேரம் பேசிட்டான்னு கேள்விப்பட்டோம் அப்படின்னு. சரிபாடி ஒரு வக்கீல் வச்சு விடுங்க. நாங்க 2 பேரும் நேரா போய் அந்த சங்கத்திலையும் குமணராஜா தான் அட்வொகேட், மைப்புனர் தான், அவர் தான் அட்வொகேட் அந்த சங்கத்துக்கு. அவர்கிட்டயே நாங்க போறோம். போயிட்டு மாப்பிள்ளை இந்த மாதிரி 1,10,00,000 வித்துருக்காங்க, அது எப்படி மாப்பிள்ளை, அது எவ்வளவு பெரிய இடம், இந்த மாதிரி வித்துருக்கீங்க, என்னங்க ஒரு நோட்டீஸ் அனுப்பணும். உடனே அவர் தான் நோட்டீஸ் அனுப்புறாரு. தலைவர் அப்ப உதயன் தலைவராக இருந்தாரு, செயலாளர் 3 பேர் நோட்டீஸ் அனுப்புறோம். கூட போய் அனுப்பிச்சு வச்சு பேச்சுவார்த்தை நடத்துங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க யாரும் எங்கிட்ட வராதிங்க, நீங்க காலண்டர் போட்டா போட்டுங்க, நீங்க சங்கம் நடத்திக்க, ஏன்னா சொத்து கையில் இருக்கான் நடத்திக்க அப்படின்னா ஆமா இது நடத்திக்கிறாங்க. அப்போ போன வருஷம் ஆண்டு விழா கொண்டாடுறாங்க. அப்ப ஆண்டு விழா காலண்டர் கொடுக்குறாங்க. அவங்க எப்பயுமே நீங்க உங்களுக்கு தெரியும் இதுல எத்தனை பேருக்கு நேரா கொடுத்தாங்க இல்லைங்கிறது எனக்கு தெரியாது. கிட்டத்தட்ட 50% பேருக்கு வீட்டுல கொடுக்குறதே கிடையாது, எனக்கு தெரியும். இருந்தால காலண்டர் கொடுக்குறாங்க. காலண்டர் கொடுக்கும்போது ஒரு வீட்டுல கேக்குறாங்க, என்னப்பா செல்வராஜ் சிவராமன் 4-5 பேருக்கு காலண்டரே கொடுக்கலையாங்க. அவங்க எங்க லிஸ்ட்லயே இல்லைங்க. எப்படி அவங்க எங்க லிஸ்ட்லயே இல்லை, நாங்க என்ன ஜாதி தெரியல, எங்களுக்கே தெரியல, நாங்க எங்க சொல்றது. ஏன் கேக்குறேன், சிவராமனை செல்வராஜ் இல்லைன்னு சொல்றீங்க. 2005 ஆண்டு விழா சிவராமன் தலைவராக இருக்கும்போது ஆண்டு விழா கொண்டாங்க. அதுக்கு அந்த சங்கத்தில் இருந்து அத்தனை பேர் கலந்து கொண்டவங்களுக்கு எங்கிட்ட ஆள் பேர் சாட்சி இருக்கு. மணிவண்ணன் இருந்தாரு, ஓன் பாபா வந்தாரு, மேடவாக்க குண்டல்மாமா வந்தாரு, டிஎம்எஸ் வந்தாரு. சங்கத்திற்கு எல்லாரும் கலந்துருக்கிற ஆள் பேர் கிட்ட இருக்கு. அப்ப நீங்க அன்னைக்கு தலைவராக ஏத்துக்கிட்டீங்க, இன்னைக்கு யாருமே தெரியாது. உதயனே அந்த சங்கத்தின் தலைவர் இந்த ஆண்டு விழாக்கு வந்தார். என்கிட்ட ஆதாரம். நீங்க ஒண்ணு சொல்ற, சொத்தை மட்டும் நீங்க தனிப்பட்டு யார்டே போட்டு மட்டும் நினைச்சாங்க. தயவு செஞ்சு இந்த சமுதாயத்துக்காக அந்த சொத்து சம்பாதிச்சவங்க சமுதாயத்துக்கு தான் சார்போம். மாசம் நம்ம வியாபாரிகள் பண்ற மாதிரி சீட்டு போட்டுட்டு அந்த காசை எடுத்துட்டு நீங்க வர்றவங்களுக்கு பிரியாணி வாங்கிட்டு அவங்களை நிர்வாகிகளை மிரட்டுறது. நீங்க போகக்கூடாது, தானம்
நிர்வாகிகளை மிரட்டுறீங்க. அவங்க என்ன பண்றாங்க, அப்பா அதுல இருக்கிற நம்ம சொந்தக்காரங்க தானே, அவங்க 2 பேர் சொல்றாங்க, என்னப்பா மிரட்டுறாங்க, அந்த சங்கத்துக்கு நீ போனீங்கன்னா பேர் எடுத்துரும் மிரட்டாங்கன்னு அங்க இருக்கிறதே சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? அதுதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பணம் மனுஷனுக்கு பணம் தேவை, பணம் கேட்கும். மண்ணுக்கு மனுஷனை கேட்கும். மண்ணுக்கு கடைசியில மண் வந்து மனுஷன் தான் கேட்கும். பணம் எவ்வளவு நாளைக்கு நீங்க வச்சுக்கப்படுங்க, யாருக்காக வச்சுக்கப்படுங்க? சமுதாயத்துல எவ்வளவு பேர் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க, படிக்கிறது கஷ்டமா இருக்கு, மருத்துவத்துறையில இருக்கு, எவ்வளவு இருக்காங்களே, பணத்தை சேர்த்து வச்சு என்ன பண்ண, ஒரு 4 பேருக்கு ஒரு நல்லது செய்யும், நல்லது செய்யலாம்ல. அது இல்லை, நாங்களும் போய் கேட்டு பார்த்தோம், இல்லை. இப்ப இந்த கூட்டத்தின் வாயிலா உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கலாம், இப்படியே பண்ணிட்டு இருந்தா நமக்கு அதுக்கு விடையே கிடைக்காம போடும். கொஞ்ச நாள்ல வந்து சொத்து அப்படியே ட்ரஸ்ட், அவர் வருவாரு, அவர் கீழே அவர் மகன் வருவாரு, அதுக்கப்புறம் ஒரு பேர வருவார், அரசியல்வாதி மாதிரி ஆயிடும். நாங்க கேட்கிறோமே, வாங்க நாங்க வர்றோம் பேசுவோம்னா நீங்க வரவே வேண்டாம். யாரு வீட்டு சொத்து? உங்க அப்பா வீட்டு சொத்தா? உங்க அப்பா வீட்டு சொத்தா? நீங்க சம்பாதிச்ச சொத்துல வாங்கி போட்டுட்டீங்கன்னா சொல்லும். இது சமுதாயத்துக்காக பாடுபட்டு அந்த காலத்துல 25,000 ரூபாய் மட்டும் இல்ல, 10,000 கொடுத்தவங்க, 15,000 கொடுத்தவங்க, 5,000 கொடுத்தவங்க, 1000 ரூபாய் கொடுத்தவங்க, நாங்களும் 5 பேர் 1000 ரூபாய் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் பணம் இல்லையா? அங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க? அப்ப அங்க வந்து இருக்கிறவன பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு முடிவு இந்த விழாவை எடுத்தாகணும். அது உங்களுடைய ஆதரவு இருந்தா மட்டும்தான் எடுக்க முடியும். அது நீங்க தான் முடிவு சொல்லணும். பாபா அதுக்கு விலைக்கு சொல்லுவாரு, அந்த முடிவு நீங்க என்னங்கிறத சொல்லுவாரு, நீங்க ஏத்துக்கிட்டா முடிவு எடுப்போம், இல்லைன்னா இதே மாதிரி வருஷத்துல ஒரு நாள் கூடி சந்தோஷமா இருந்துட்டு போயிடும். இத்தனை பேர் வந்து கலந்து கொண்டு எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்து சிறப்பிச்சிருக்கீங்க. உங்களுக்கு கோடான கோடி நன்றி சொல்லி டிஎன் அழகசாமி போட்டுக்கிற அவங்க எல்லாம் வெளியில இருக்காங்க. அனுபவிக்கிற யாரு? அந்த இப்ப இருக்கிற ஒரு 30 பேர் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம விட முடியாது. நான் எல்லாரும் கூட்டு போய் பேசுறேன், நான் பேச்சு நடத்துறேன், செக்யூரிட்டி கிட்ட போய் பேச்சு கேட்டேன், நான் 20 பேரை கூட்டிட்டு வரேன், நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து செய்வோம், தனியா வேணாம். இப்ப நம்ம தனியா செய்யறோம்ல, தனியா வேணாம், நம்ம ஒன்னா செய்வோம்னு சொன்னேன். ஒன்னா செய்வோம்னு சொன்னதுக்கு நீங்க சிவராமன் செல்வராஜ் கூட்டு வராதீங்க, மத்தவங்களாம் வாங்க. நான் என்ன கேட்டேன், செல்வராஜ் சிவராமன் யாரு? நாயுடுவா, முதலியாரா, செட்டியாரா, இல்ல வேற ஜாதியா? ஏன் அவங்க வரக்கூடாது? இல்ல அவங்க 2 பேர் வேணாம், அவங்க 2 பேர் இல்லாம வாங்க அப்படின்றாங்க. கேள்வி, இவங்க 2 பேர் வந்தா அவங்களுக்கு பிரச்சனை, கேள்வி கேட்பாங்க, கணக்கு கேட்பாங்க. செல்வராஜ் அங்க இருந்தாலே அவங்களுக்கு தலைவலி. ஏன்னா அவர் எங்களுக்கே தலைவலி கொடுத்துட்டு இருக்காரு, அவங்களுக்கு எப்படி கொடுப்பாரு? இங்க பாருங்க செல்வராஜ். அதனால வந்து எல்லாம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நம்ம இதை அப்படியே விட்டுற முடியாது. நான் இதை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்த போறேன். இப்ப குறைஞ்சது ஒரு 350 ஃபேமிலி இருக்கு நம்மகிட்ட. 350 ஃபேமிலி யாருன்னா அவங்க வந்து ஆண்டு விழா கூப்பிடாத ஃபேமிலி. இவங்க எல்லாம் யாராவது கூப்பிட்டுருக்காங்களா? வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வச்சிருக்காங்களா? வைக்கல. இந்த வருஷம் நான் போனேன், அந்த 2 ஊர் குரூப் தான் நாட்டாம பண்ணிட்டு இருக்கு. 2 ஊர் குரூப். நம்ம ஆடி விட்டி ஆளுங்க ஒரு ஆள் கூட கிடையாது. ஆளுங்க கம்மி, மற்ற ஊருக்காரங்க கம்மி. இது அப்படியே விட்டோம்னா மாசம் மீட்டிங் போறாங்க, சீட்டு பிடிக்கிறாங்க, பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு டாடா கன்சு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க மாசம் 1,20,000 வாடகை வருது. 1,20,000 வாடகை. அது 4 கோடி ரூபாய் சொத்து, பேங்க்ல 50 லட்சத்துக்கு மேல இருக்குது. இதெல்லாம் யாரு? அவங்க ஒரு தனிப்பட்ட குரூப் என்ஜாய் பண்ணிட்டே இருக்காங்க. இதெல்லாம் வேணாம், நம்மளாம் ஒற்றுமையா போலான்னு இருக்கணும். நீ சொன்ன மாதிரி தனியா ஆரம்பிச்சோம்னா சொத்தை மறந்துட வேண்டியதான். அவர் சொல்றாரு தலைவர் ஜெயச்சந்திரன், பரவாயில்ல பாபா நீங்க ஆரம்பிங்க, தனியா ஆரம்பிங்க, காலண்டு போடுங்க, நீங்க கிட்ட வராதீங்கன்றாங்க. அப்படி ஃப்ரீயா விட்டோம்னா நம்ம தான் லூசர். என்ன சொல்றீங்க? உங்களோட கருத்து சொல்லுங்க. என்ன செய்யலாம்? யாராவது கருத்து சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. என்ன செய்யலாம்? அவங்கள மேடைக்குள்ள வாங்க, மேடைக்குள்ள சொல்லுங்க.
ஹலோ, இதுல நம்ம தேர்தல் மாதிரி ஏதாவது வைக்க முடியுமா? தேர்தல் முறை வந்தால்தான் நன்றாக இருக்கும். 3 வருடத்துக்கு ஒரு முறை தேர்தல் கண்டிப்பாக நடத்த வேண்டும். அப்பதான் சங்கம் வந்து நம்ம எல்லா சங்கமும் ஒற்றுமையா இருக்கும். இது வந்து அந்த ஜெயச்சந்திரன் இருக்கிறவரெல்லாம் நடக்காதுங்கிறது தெரியும். இருந்தாலும் பாபா அவர்கள் முயற்சியில் ஈடுபட போகிறார்கள். அதற்கப்புறம் அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு நாம் இணைத்தார்கள் நன்றாக இருக்கும். தேர்தல் முக்கியம். இல்ல, இது பைலா பிரகாரம் 3 வருஷத்துக்கு எலெக்ஷன் வைக்கணும். ஒரு நிமிஷம் அங்க முன்னாடி அனைவருக்கும் வணக்கம். என் பேர் திருமாவளவன். நான் விருதுநகர் சங்கத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் செக்ரட்டரியா இருந்தேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில அனுபவத்தை நான் சொல்றேன். சங்கம் புரியுது, டிவைட் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் வந்து என்னன்னா, தனிநபரோட ஆதிக்கம் கூடுறப்ப ஒவ்வொருத்தங்களோட கருத்துக்கள் வந்து இப்ப வாட்ஸ்அப்னாலதான் ரொம்ப கெட்டுருச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தங்களோட கருத்துக்கள் நம்மளுக்குள்ள டிஸ்கஸ் பண்றது, அது நம்ம மூஞ்சை பார்க்காம வாட்ஸ்அப்ல போறப்ப வந்து அது வன்மமா மாறிடுது. ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவாலிட்டியும் போயிடுது. அப்ப இந்த வாட்ஸ்அப்ல வந்து பயன்படுத்துற பொருட்கள் கருத்துக்கள் வந்து நம்மளையும் பாதிக்க கூடாது. அந்த மாதிரி போடணும். ஒருத்தர் ஒரு போட்டோ ஓட்டினா உடனே அதை ஃபார்வர்ட் பண்ணி அதை வந்து மாத்தி மாத்தி பேசி கரெக்டான என்ன சொல்யூஷனுக்கு சொன்னாங்களோ அதே இல்லாம போயிடுது. அதனால வந்து நம்மளோட கருத்துக்களை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம், ஓப்பனா பண்ணலாம். இப்ப வந்து பைலா இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா தொடர்ச்சியா ஒருத்தரே தலைவரா இருக்காருங்க வந்து ஜனநாயகத்துக்கு விரோதம் தான். ஆனா நமக்கு வந்து ஏன் இவ்வளவு பிரிவு இருக்குதுமா? பேசிக்காவே வெள்ளம் நாயுடு வந்து முற்போக்குவாதிங்க. அன்னைக்கு வந்து பெண்கள் விடுதலை போராட்டத்தை தலையிடணும் போரிடணும் சொன்ன குரூப் தான் நம்ம. அன்னைக்கே அவ்வளவு முன்னேற்றமா இருந்தோம்னா இன்னைக்கு கால சூழ்நிலையில நம்மளோட முன்னேற்றங்கள் பாதி நிறைய முன்னேறியாச்சு. பட் அத வந்து எல்லாரையும் கொண்டு செலுத்துறது கஷ்டமான வேலை தான். பட் என்னன்னா, ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவலை பாதிக்காம ஜெனரலா பேசணும். காந்தி பின்னாடி இவ்வளவு கூட்டம் இருந்ததுன்னா அவர் என்ன நல்ல தோற்றமா? அப்படி கிடையாது. அவருக்கு இருந்த உண்மை என்னைக்கு நம்ம உண்மையா இருக்கிற வரைக்கும் நம்மளோட கூட்டம் இருக்கும். அடுத்தவங்களை பத்தி நீங்க பேசாதீங்க, அவங்கள வந்து விட்டுருவோம். நம்ம உண்மையா இருந்துகிட்டு போராடுறது என்னவோ அந்த போராடினீங்கன்னா கரெக்டா உங்க பின்னாடி ஆள் வரும். யாரையும் வந்து கூட்டம்லாம் வரணும்னு தேவையில்லை. நம்ம ஆள் சேர்க்கறதுக்கு கூட்டம் இது நானா கூடுன கூட்டமா இருக்கணுங்கிறது சொல்லி எல்லாரும் உண்மையா இருப்போம், அவ்வளவுதான். பைலா பிரகாரம் 3 வருஷம் 3 வருஷம் போட்டுட்டீங்க. நான் வேண்டாங்கிறேன், புரியுதுங்களா? நீங்க சொன்னபடி 3 வருஷத்துக்கு ஒரு முறைங்கிறது ஒப்பந்தம். அது ஒப்பந்தம் தான். அது கவர்மெண்ட் ரூல்ஸ். சரி, கவர்மெண்ட் ரூல்ஸ்லயே வைத்து கொள்ளுங்க. 1 வருஷம் நம்ம பார்த்த முடியாது, 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான். சரி, அப்படியே உங்க விருப்பப்படியே விட்டுறேன். 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்ப யாரை கொண்டு வர்றது? நம்மதான் செலக்ட் பண்ணோம். பொது தேர்வு வைக்க வேண்டும். தேர்தல் முறையில தான் வர வேண்டும். தனிப்பட்ட ஒருவர் யாரையும் நிறுத்தக்கூடாது. எல்லோரும் சேர்ந்து இவர் நல்லவர், இவர் செய்வார், இவரை நம்பலாம் என்று நாம் நினைத்தோமானால் அவர்களை முன்னிறுத்துவோமே, தேர்ந்தெடுக்கலாம். அதுதான் உண்மையான தேர்தல் முடிவு என்பது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக ஒற்றுமையாக எல்லோரும் செயல்பட்டால் நீங்கள் நினைத்த காரியத்தை வெகு விரைவில் முடிக்கலாம். எத்தனை வருஷம் நீங்க போராடுவீங்க? என்ன போராடுவீங்க? முடியாது. நீங்க 50 பேர் உள்ள போறேன்னா ஒரு போலீஸ் வச்சு வெளியே தூக்கிட்டு போறாங்க, அவ்வளவுதானே? என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. சட்ட போராட்டம் தான். சட்ட போராட்டம் நடத்தினா நம்ம உறுப்பினர்கள் ஸ்ட்ரென்த் சேர்த்து நம்ம ஒரு ஃபார்ம் பண்ணி தான் அவனை எதிர்க்க முடியுமே தவிர வேற எந்த வழியில் எதிர்க்க முடியாது. சரியா? இதுதான் பண்ண முடியும், வேற வழி எங்களுக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை. புரியுங்களா? இப்போ இது ஒரு ஃபார்ம் பண்ணணும், ஒரு அமைப்பா ஃபார்ம் பண்ணணும், இத்தனை பேர் நாங்க உறுப்பினர் இருக்கோம் ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு சட்ட போராட்டம் நடத்தணும். நாங்க எவ்வளவு பேர் இருக்கோம்? நீங்க காலண்டர் 30% பேர் கூட கொடுக்கறது இல்ல. அப்ப நீங்க என்ன இருக்கீங்க? உறுப்பினரும் கிடையாது.
காசு பணம் நம்ம கிட்ட இருக்கு, நம்மளை தேடி வருவாங்க, வந்தா வராங்க, வராட்ட போங்க, அதான் அவங்க எண்ணம். அதனால ஒரு அமைப்பு ஏற்பட்டு உறுப்பினர்கள் சேர்த்து சட்டப்படி போய் அவங்க எதிர்த்தாதான் எலெக்ஷன் நீ நில்லு, நாங்க யாரோ நிக்கிறோம் நில்லு, மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ தலைவராட்டும். சரியா உங்களுக்கு கருத்து? இந்த கருத்து சரியா எல்லாரும் சொல்லுங்க. நாங்க இப்ப ஃபார்ம் ரெடியா வச்சிருக்கோம், ஃபார்ம் கொடுக்குறோம், ஃபார்ம் ஃபுல்லப் பண்ணி கொடுங்க, ஃபார்ம் சேர்ப்போம், அமைப்பு ரீதியா போராடுவோம். அதுக்கு என்ன சட்ட போராட்டம் நாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்ல முடியாது. நீங்க உறுப்பினரா சேர்றதுக்கு நீங்க உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா உறுப்பினர் ஃபார்ம் கொடுக்குறோம், சேருங்க. அந்த சொத்தை எங்களுக்காக மீட்டல, பொது சொத்தாக கொண்டு வரும். வெள்ளம்நாயுடு சமுதாயத்துக்கு பொது சொத்தாக கொண்டாடுறோம். ஒரு 4 பேர் பிடியில சிக்கிட்டு இருக்கு, ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க பத்திரத்துல எப்படி அவங்களுக்கு தேவையான வகையில் என்னென்ன சட்டத்தை திருத்தணுமோ திருத்திதான் பத்திரம் போட்டிருக்காங்க. பத்திர காப்பி யாராவது கொடுக்க சொல்லுங்க, இல்ல செலவு பண்ண தொகை ஒரு வெள்ளேரி கொடுக்க சொல்லுங்க, இல்ல வங்கியில் எவ்வளவு இருப்பு இருக்குன்னு சொல்லுங்க, எவ்வளவு வாடகை இருக்குன்னு சொல்லுங்க. பலமுறை கேள்வி கேட்டாச்சு. பாபா சொன்ன கூட தப்பு. 1-20 மாதம், ஒரு மாசத்துக்கு 1,80,000 ஜிஎஸ்டி உட்பட அதை நாங்க எடுத்துட்டோம். 1,80,000 வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 1,80,000 வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 20 லட்சம். இப்ப 4 வருஷத்துக்கு என்னாச்சு? 80 லட்சம். சரி, ஆண்டு விழா கொண்டாடுற இந்த காசை வச்சாது 4 பேருக்கு நல்லது செஞ்சுட்டு போய், அதுவும் கிடையாது. சந்தா நன்கொடை. எதுக்கு காசு? எதுக்கு காசு? உங்க 4 பேர் பேர்ல கோடி கோடியா அப்படியே அம்பாடி மாதிரி ஏறிட்டு போனவங்க ஆசையா இல்லையா? அது சமுதாய சொத்து, சமுதாயத்துக்கு தான் பயன்படணும், தனி நபருக்கு அல்ல. நீங்க தான் முடிவு எடுக்கணும். நாங்க இன்னைக்கு சொல்லிட்டு போறோம், எங்களுக்கு வயசாயிடுச்சு, நாங்க அடுத்து எங்களால இந்த அளவுக்கு போராட முடியாது. அடுத்த ஜெனரேஷன் இருக்காங்க, அடுத்த ஜெனரேஷன் விட்டுட்டு போகணும். இதை நாங்க ஒரு முடிவோட எடுத்து அந்த சொத்தை சமுதாயத்துக்கு சேர்க்க முடியலன்னா எந்த காலத்திலையும் பண்ண முடியாது. நீங்களா அண்ணன் ஜெயராமன் இருக்காரு, அவரை பார்க்கும்போது நாங்க ஒரு 10 முறை வந்துட்டோம் அந்த மண்டபத்துக்கு. அவங்கள பார்க்கும்போது பொறாமப்படுறா இல்ல இவ்வளவு கட்டுக்கோப்பா, இவ்வளவு அருமையா போனவா. அன்னைக்கு ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க, 50 பேர் வந்திருக்காங்க. 50 பேர் அவங்களுக்கு கருத்துக்களை சொல்லி தலைவர் 3 வருஷத்துக்கு ஒரு தலைவர் அப்படின்னா 3 வருஷத்துக்கு ஒரு தலைவர் அவங்களே மாத்திக்கிறாங்க, நிர்வாகம் பாக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது போராமையா இருக்கு, ஒரு பக்கம் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அதனால எங்களுடைய கோரிக்கை இதான், ஃபார்ம் கொடுக்குறோம், ஃபுல்லப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு நிர்வாக அமைப்பு ஏற்படுத்தி சட்ட போராட்டம் நடத்திதான் அதை மீட்க முடியும். உங்க முடிவு இருந்தா அதை நாங்க செய்ய தயார். அண்ணன் செல்வராஜன் பதில் சொல்வார். இப்பொழுது சென்னை கம்மவர் நாயுடு சங்கத்தின் தலைவர் அண்ணன் ஜெயநாதன் அவர்கள் சில கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வார். అందరికీ ఉగాది வாழ்த்துக்கள். మన వెలమ సంఘం మీరు ఉగాది పోయినాయంటే సెందిల్ నగర్, కొళత్తూరు సెందిల్ నగర్లో ఒక మండపం చేసిండ్రి. సెల్వరాజన్న నన్ను రమ్మని చెప్పిండ్రి పోతే ఆడొకటి నన్ను మీరు చూసిన వాళ్ళు ఎన్ని గురించి తెలియదు. నమ్మారెడ్డి అందరికీ తెలిసినా எல்லாருக்கும் தெலுங்கு புரியுதா? தெலுங்குல பேசவா தமிழ்ல பேசவா? தெலுங்கு మన అరవరగా తెలుగు మాట్లాడినా కూడా అది మాట్లాడేది మన బిడ్డలని చెప్పించేది ఇది రావాలా. ఏంటంటే మన తమిళనాడులో ఉంటాము, తమిళ్ కావాలా, తమిళ్ చదివాము, తెలుగు எழுதும் తెలవదు, చదవడం తెలవదు, ஆனா మాట్లాడ తెలుసు. తగ్గింది ఆ తెలుగు మాట్లాడేదాச்சுం தொடர்ந்து మాట్లాడేదానికి బిడ్డలు అందరినీ మీరు చెప్పియాలా. అనేక ఇక్కడ ఉండే వాళ్ళు అందరూ తెన్ మావటంలో ఉండే వాళ్ళుగా ఉంటారు నాకు తెలిసేనే. కరెక్ట్నా? అందరూ తెన్ మావటం தான். மதுரை பக்கம் ఉండే వాళ్ళు ఉంటారు అందరూ பெரும்பாலும். ఈడ ఉండే వాళ్ళు జాస్తి ఉండరు. ఏంటంటే మన మధుரை సైడ్ ఆ పక్కం ఉండే వాళ్ళుగా ఈ మరి ఒట్టుముగా సంఘం కట్టి ఉండేది చెన్నైలో చూడ முடிஞ்சு. వెలమ్మ, కమ్మ, బల్జినాయుడు ఇట్లా ఏ ఇదిగా ఉంటున్నాను చూస్తుంటే మన తెన్ మావటంలో కొంచెం కరెక్ట్ గా యునైటెడ్ గా ఇక్కడ ఉండే వాళ్ళు ఉండారు.
ఈ పక్క ఉండే వాళ్ళని చేశారు, మన அளவுக்கு ఒట్టుమా చేసే మరి నాకు తెలియలే. ఈడకు వచ్చిన చేసేది నేను చూసిందాను. అన్న మన వాళ్ళు దాని కరెక్ట్ ఉన్నారు. దేని మన ఆడ ఉండి ఇక్కడ వచ్చి 700 కిలోమీటర్ కప్పాల వచ్చిందాము. అందరూ ఇక్కడ ఉండేది ఒక ఏంటంటే మనకు ఒక బలం దానిచ్చి ఇక్కడ వచ్చి ఉంటాము. ఇప్పుడు మాట్లాడి ఉంటే మీరు అది నాకు ఏమి సరిగ్గా తెలియదు అన్న. ఒట్టుమగా ఉండాలనేది నింద ముఖ్యం. ఓ చోట్ల ఒట్టుమ లేకుండా ఉంటే మీరు ఏం చేయాలంటే అందరినీ పిలిచి పెట్టి మాట్లాడి ஒரு ఇంటికి కూడా పంట అందరినీ పిలవంట, ஃபைட் பண்ணி ஒற்றுமுக உண்டதுக்கு தான் ஃபைட் பண்ணலாம். தனிக்கு போய் நீ ஃபைட் பண்ணக்கூடாது. ஒற்றுமுக உண்டதுக்கு ఫైట్ பண்ணி ఒట్టుముగ ఉంటే మన సముదాయం బాగుంది. మన తెలుగు మాట్లాడే వాళ్ళు అంతా సముదాయాన్ని ఒట్టి చేసి ఒక యునైటెడ్ గా చెయ్యాలని మాకు ఆశ. దానికి ఏ సముదాయం ఉంటున్నా సరే పిలితే నన్ను పూర్తి ఈడ ఇప్పుడు మీ ఆందోళన ఈడ చేసే మరి మీకు లేదు. ఈ ఆందోళన చేసే దీనికి నా కారణం. ఈడ చేసే దీనికి ఏంటంటే మా కొళత్తూరులో కమ్మవారి సంఘం పెట్టినాము. కొళత్తూరులో తిరువల్లూరు కళ్యాణ మండపాలు ఉంటాయి. ఆడ పోయిన ఏంటి డిసెంబర్ 29 ఆందోళన పెట్టినాము. ఆయన సెల్వరాజు దాన్ని చూసేసి నీ ఆందోళన కొండాడే దీనికి ఆడ ఎంతో బాడిగా ఏమి సెలవు ఎంత వచ్చింది నాకు ఇక్కడ అడిగిద్ది. ఏమి మీరు ఆడతో చేయాలన్నా వేరే ఎవరిని చేయరాదు అడిగిందని. లేదు ఇక్కడ కొంచెం తక్కువ ఉందిగా సెలవు మరి చెప్తుంది. చెప్తే సెలవే లేకుండా చేయండి ఎక్కడంట నాకు తీసిచ్చాను మీకు అని చెప్పింది. దానిచ్చిగా ఈడ నడిచి ఇప్పుడు లేదంటే తిరువల్లూరు కళ్యాణ మండపంలో ఇది నడిచిండు. ఈడ వచ్చిన దీనికి కారణం నాను. దానికి సెలవు కష్టం కూడా ఉండి వచ్చాం. తిరువల్లూరు అంటే మీ ఇల్లు దగ్గర ఉండి కొంచెం దూరం వచ్చింటారు. ఏమి அடுத்த வருஷம் நாள்கிட்ட என்ன చేసేది ఉంటే நான் తీసి ఇచ్చాను. ఏది తిరువల్లూరులో చేయాలని మీకు ఆశ ఉంటే అది కూడా చేయండి. సరేనా? మీ విరుப்பం ఇక్కడ చేసేది ఉంటే నాకు తీసిచ్చాను. ఇప్పుడు ఎట్లా మీరు తీసినా అదే మరి తీసిచ్చాను. ఉగాది విలా మన విలా మన అందరం సంతోషంగా కొండాడే దీనికి మీరు ఇది தொடர்ந்து చేసి ఒక యునైటెడ్ గా అందరిని బాగా ఉండాలా. వాళ్ళ సముదాయం వాళ్ళు చేసుకోవాలా. మెలమ్మ కమ్మ తని ఉండి వాళ్ళు చేసుకోవాలా. ఆనా తెలుగు అనేసి మన అందరూ ఒట్టి చేసి ఇక్కడ ఉండాలనేది మా ఆశ. దానికి அமைப்புல ఉండి మాట్లాడుతూ ఉంటారు. మీరును మా కూడా వచ్చి నిలిచిட்டு బాగుంది. நன்றி, வணக்கம், சந்தோஷம். எனக்கு ஏறத்தாழ 45 ஆண்டுகள் பழக்கம். அவரிடம் இந்த மாதிரி அவர்கள் நடத்தும் ஆண்டுகளுக்கெல்லாம் நான் செல்வேன். இருந்தாலும் அவர் என்னை சரியான முறையில் கவனித்துதான் அனுப்புவார்கள். இருப்பினும் போன ஆண்டு அவர்கள் ஆண்டு விழா நடத்தினார்கள். அப்பொழுது அவரிடம் சென்று அந்த திருவள்ளுவர் மண்டபம் எவ்வளவு என்று நான் கேட்டேன். ஏன் அங்குதான் நடத்த வேண்டுமா அல்லது வேற எங்கும் நடத்துகிறீர்களா என்று என்னிடம் கேட்டார். கேட்டதற்கு நான் பதில் சொன்னேன், அந்த செலவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் என்று சொன்னேன். இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம மண்டபம் சும்மாதான இருந்து நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொன்னார். அப்படி சொன்னதற்கு அவருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் ஜெயராமன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பலத்த கை கோஷமாக